1 2 3 4 5 6 6 பிஸ்கட் இருக்குது. நம்ம 5 பேர் தான் வரும். ஒரு பிஸ்கட் நான் பண்ணலாம். ஒரு பிஸ்கட் நாய்க்கு போட்டுலாம்டா. ஆனா நாயே இல்லடா. முடியலப்பா, நல்லா வலியா இருக்குப்பா. வண்டியில விசையில போச்சுமேன்னு நினைச்சிருக்கணும். இப்ப தெரியுதா? இவரு வேற வெப்பராளத்தை உண்டாக்கிட்டு. சரி, மெதுவா ஒரு கால் எடுத்து வை. இல்ல முடியாதுப்பா, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. கொல்லியாண்டப்போ. லே, இந்த பையன் ஏன் இப்படி ஓடியான்? தெரியலையேப்பா, பெறத்தை பார்த்து பார்த்து ஓடியான். ஓடல ஓடி தப்பிருமோனே. குட்டி இண்டிகேட்டர் எல்லாம் போடியாப்பா. ஏன் ஓடியாவ? இன்னைக்கு சோலி முடிச்சிருவா போல இல்ல இருக்கு. சீக்கிரம் ஓடல பேத்தனாய. அப்பா, ஸ்கூட்டி சாவி தாங்க. அப்பா, செருப்பு தேஞ்சு போச்சு, புது செருப்பு வாங்கி தரணும். அப்பா, போன வாரம் தானே ஒரு செருப்பு வாங்கி கொடுத்திய, வாரம் செருப்பு வாங்கி கொடுக்கணுமாப்பா? அவ வேலைக்கு போறா, செருப்பு தேயதான் செய்யும். உன்ன போல வெட்டியாட்டா இருக்கா? என்னப்பா சொல்றிய? வண்டி ஓட்டி லட்சணத்தை ஒருக்கா வந்து பாருங்க. அங்க பாருங்கப்பா, ஸ்கூட்டி வாட்டி லட்சணத்தை. இருங்கப்பா, அந்த குட்டிக்கு இன்னும் இருக்கு. வாட்டி வண்டியை நிறுத்து. வண்டியும் ஓட்ட தெரியாது, இறங்கட்டி. சாவியை தானி, நீ வண்டி ஓட்டாண்டா. நீ போகல அப்பா. உனக்கு என்ன? அவட்ட சும்மா சண்டை போட்டுட்டே இருக்கா? அப்பா, அவளுக்கு வண்டியை ஓட்ட தெரியாதுப்பா, 2 காலையும் அப்படியே தேய்ச்சிட்டே போறாப்பா. அவ ஓட்டுது எனக்கு தெரியும். நீ போய் உனக்கு வேலையை பாரு. இவரு கொடுத்தைக்கு இலக்கம். சும்மா கிடந்துட்டு அவளை ஏசிட்டு கிடக்குது. ஒரு எல்போர்டு போட்டு விடுங்கப்பா. நல்லா கேட்டுக்க, இந்த உலகத்துல என் மூளை போல வண்டி ஓட்டாக்கு ஒருத்தனம் கிடையாது. பழியடா சார், புக்கெல்லாம் நேத்து இடக்கடையில போட்டாச்சு சார். இந்த 12 வருஷத்துல இதுதான் சார் எங்களுக்கு கடைசி பிடி பீரியட். இனிமே நாங்க நினைச்சாலும் இந்த கிரவுண்ட்ல விளாட முடியாது சார். ப்ளீஸ் சார், விளாட அனுமதி கொடுங்க சார். ஆமாடா, இது உங்களுக்கு கடைசி பிடி பீரியடோ? நான் இதை யோசிக்கவே இல்லை. சரி, போய் விளாடுங்க போங்க. சரத்தை அடிங்கடா, கட்டல் அடிச்சுனா அடிக்கீங்களா? டைம் முடிஞ்சு, கிளாஸு போங்க. நீ கேட்டோன்னு விளாட விட்டேன்ல, கிளாஸு போங்க. டைம் முடிஞ்சா? இவர் வேற. பந்தலிலே அலங்கார பந்தலிலே பொய்யாடா, அவனுக்கு ஒடுக்கடிக்க வர இடமே கிடைக்கலடா. யோ, இவன் எந்த நேரத்துல பத்த மூஞ்சில உடக்கடிச்சு போறாயா? இதுதா பாண்டி, அவன் ஏதாவது டிப்ரெஷன்ல பண்ணிருப்பான்டா. கூட பிறந்தவனும் சரியில்லை, பெத்தவனும் சரியில்லை, 2 பேரும் பைத்தியம் ஆயிட்டீங்க போல. டிப்ரெஷன். பெட்ரோல் வாங்கியாச்சு, இனி ஒரு மாசத்துக்கு ஓத்துறேன் இல்ல. குண்டு போடு அண்ணா, வர சுடல போடு அண்ணா, வர போடல சுடல. இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கா? கேம் விளையாடியே. இல்ல, நாட்டுல என்னென்ன நடக்கணும் உனக்கு தெரியாதா? ஐயோ, இந்த கோம்ப பையில வச்சுக்கிட்டு என்ன ஸ்கூட்டி எல்லாம் ஃபுல் டேங்க் போட்டுரு. இது சர்பத்தாப்பா? என்ன கேட்டுட்டேன்னு இப்படி ஏசியாரு? சரி, சவத்தை போட்டு நம்ம போய் ஃபுல் டேங்க் போட்டு வருவோம். A few moments later. மணிக்கூர் ஒன்னாச்சு, பையன் எங்க போனான்? ஃபுல் டேங்க் போட்ட பிறகு இப்படி குமச்சிட்டு கிடக்கு. மாட்டிக்கினாரு ஒருத்தரு. ஐயோ, அப்பா தேடி இங்கேயே வந்துட்டாவளா? நீ ஃபுல் டேங்க் போட்டியா போட இல்லையா? அப்பா, ஃபுல் டேங்க் போட்டேன் பாத்துருங்க. வர வழியிலே பாதியில நின்னுட்டுப்பா. நீங்க ஒன்னு அடிச்சு பாருங்க, ஆனே ஆவல. மாறல, இதுக்கு நானே போயிட்டு வந்திருப்பேன். அண்ணாச்சி, என்ன உங்க வண்டி வெளிநாட்டு மாடலா? யாவோ வெப்ரால் படுத்திட்டு இருக்காரு? ஒண்ணு இல்ல, உங்க மோன் இந்த வண்டிக்கு ஃபுல் டேங்க் டீசல் அடிச்சிட்டு இருந்தான். அப்பா, பெட்ரோல் விட டீசல் விலை குறவுன்னு சொன்னாவ, அதான்ப்பா டீசல் போட்டேன். அட பேத்தன. ஏய், சீக்கிரங்கடா, வெளிய வாடா. என்னையா? ஐ அம் a food officer. ஏண்டா 24 மணி நேரமும் கடை ஓட்டிட்டு இருக்கீங்க, டீ வடை சம்சா கேசரி எல்லாம் போடுறீங்க, அதுக்கெல்லாம் எங்க இருந்த சிலிண்டர் கிடைக்கும் உங்களுக்கு?
ஏண்டா வீட்டுக்கு வர எல்லா சிலிண்டரையும் நீங்க கடையில வச்சு விடிய விடிய வியாபாரம் பார்த்து உங்க வவுத்து பசியே போக்கிக்கிறீங்க. ஒண்ணுமே இல்லாத பொதுமக்கள் சிலிண்டர் இல்லாம சோத்துக்கு என்னடா செய்வாங்க? உங்களெல்லாம் உள்ள ஒரு சிலிண்டர் இல்லாம எல்லாத்தையும் வெளியே தூக்கு. எஸ் சார். பொதுமக்கள் வயிற்றுல அடிக்கீங்க. சார் இங்க வந்து பாருங்க சார். ஏண்டா ஒரு சிலிண்டர் வச்சால தூக்க முடியாதாடா? சார் ஒரு சிலிண்டர் கூட இல்ல சார். ஹீட்டர்ல டீ போடுறாங்க சார். வடை எதுலடா போடுறாங்க? இதுல நீ கரெக்டா ஒரே சைட் லைன் மட்டும் போடு. நான் உனக்கு இன்னைக்கு ஃப்ரீயாவே வெட்டி தரேன். ஏன்னா ஆட்டீங்க அப்புறம் இப்ப நான் வெட்டிக்கிட்டு இருக்கிறப்ப ஆட்டினா அப்புறம் எப்படியா? இப்போ நல்லா போடு. ஓ எவ்வளவு ஆச்சு? 120 ப்ரோ. 120. ஆமா. Received paid in payment of 120 rupees. ஓ பண்டனா தம்பி ஏனா பண்டிங்களா? பண்டனா இது ஜிபே. நீ போட்டியா ஒரு ராஜா அது பேடிஎம். நல்லா அழிச்சு கொடுப்பா தம்பி. அண்ணா 100 ரூபாய்க்கு சேஞ்ச் வேணும். ஏய் இப்போ சேஞ்ச் கொடு. அது 120 ரூபா. நீ தான் எனக்கு 20 ரூபா கொடுக்கணும்.